அன்புடன் இனிமையான மதிய வணக்கம் நண்பர்களே. எல்லா ஜீவன்களும் எதற்காக போராடுதுன்னா சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான். அதைத்தான் நான் முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன். நிம்மதி, அமைதி, ஆனந்தம், பேரானந்தம், விடுதலை, முக்தி, மோட்சம், சுதந்திரம் அது நிம்மதியை பேஸ்மட்டமாக கொண்டது நண்பர்களே. ஒரு வாய் சோறு எவனாவது ஒழுங்காக நிம்மதியாக சாப்பிட்றானா, பணக்காரனாகட்டும் ஏழையாகட்டும். அந்த திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பணக்காரன் ஆகிட்டே போவான், ஏழை ஆகிட்டே போவான். உடனே ஆகாரம் சந்தோஷப்பட்டுக்காதீங்க, பணக்காரன் ஆகிட்டே போவான்னு. ஏழைக்கும் பணக்காரனுக்கு இடையில் ஒரு பள்ளம் குடி கேப் விழுந்துடும். ஏழைகள் இல்லாமல் பணக்காரங்க இல்லாமல் ஏழை இல்லை. எல்லோரும் பணக்காரங்கன்னா அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. நம்பர் 1 விஐபி, 2 விஐபி, 3ஆம் தர விஐபி, 10ஆம் தர விஐபின்னு. அதில் யாரை கொண்டு போய் முதல்ல நிப்பாட்டுவீங்க? எல்லாம் ஈகோ பிடிச்சி சைக்கோ பிடிச்சி சாட்டிஸ்ட் ஆகி போய் கிடக்குது நண்பர்களே. ஒரு நாயினா கூட செயினை போட்டு கட்டி போட்டால் கூட சாப்பாடு வேணும். அது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் கூப்பிட்டு போகணும். அதுக்கு மேட்டெல்லாம் விரித்து விடணும். இப்போ பணக்கார வீட்டில் பார்த்திங்கன்னா அல்சேஷன் ஆகிட்டு அப்புறமா நாயை வாங்கிட்டு அந்த நாய்க்கு இவங்க வேலைக்காரனாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு? கட்டுப்பட்டு இருப்பது தான் சுதந்திரம் அப்படின்றாரு. அடிமைத்தனமாக வேலை செய்யக்கூடாது. கட்டுப்பட்டு இருப்பது என்பது வேறு, அடிமைத்தனமாக இருப்பது என்பது வேறு. பாடம் போட்டுவது என்பது வேறு, பாடம் திணிப்பது என்பது வேறு. கட்டுப்பட்டு இருப்பது என்பது வேறு, அடிமைத்தனம் என்பது வேறு. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நான் உலகம் முழுக்க சுற்றியிருக்கிறேன்னா சும்மா சுற்றலை, காரியமாக தான் போனார். நம்ம மோடிஜி மாதிரி போய் பார்த்ததில் என்ன சொல்கிறாரு? நான் உலகம் முழுக்க சுற்றி இருக்கிறேன். வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் அடிமையாக வேலை செய்கிறார்கள். அப்படி வேலை செய்யக்கூடாது. கட்டுப்பட்டு இருப்பது என்பது வேறு, அடிமைப்பட்டு இருப்பது என்பது வேறு. நீங்கள் கட்டுப்பட்டிருங்கள், ஒருபோதும் அடிமையாகிறாதீர்கள்ன்றாரு. அதுதான் விடுதலை, முக்தி, மோட்சம், சுதந்திரம். புருஷனுக்கு பொண்டாட்டி அடிமையா, பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமையா, முதலாளிக்கு தொழிலாளி அடிமையா, அதில் தொழிலாளிகளுக்கெல்லாம் முதலாளி அடிமையா, நண்பனுக்கு நண்பன் அடிமையா, எதிரிக்கு எதிரி அடிமையா? அதெல்லாம் கிடையாது. அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் நண்பரே. செகு வேரா அப்படின்னு ஒருத்தர், நம்ம ஈவேரா ஒருத்தர். இதுதான் நான் ஒரு கவிதையில் சொல்லியிருந்தேன். ஈவே ராமசாமி நல்லவரா கெட்டவரா அது வேறு விஷயம். பகுத்தறிய சொன்னார் ஈவேரா. நமக்குள்ளே வரக்கூடாது தகராறா, நாளை எழுதணும் நல்ல வரலாறா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் நண்பர்களே. ஆகவே நண்பா, நீ வேறா நான் வேறா, பகுத்தறிய சொன்னார் ஈவேரா, நமக்குள்ளே வரக்கூடாது தகராறா என்று எழுதியிருந்தேன் நண்பர்களே. ஆகவே ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஏன் என்ற கேள்வினா முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடாது. திமுககாரங்க இருக்காங்க, திராவிட மாடல்லாம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. கேட்டோம்னா இப்போ நீ கேள்வி கேட்குறீங்களா, இதுதான் திராவிட மாடல்மாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாயில் இப்படி வெள்ளம் வச்சு மூட வச்சுருவாங்க. சமத்துவம், சமநீதி, சமதர்மம்னா என்னென்னு சொல்ல தெரியாது. சனாதனத்தை ஒழிப்பேம்பாங்க. சொல்லி போட்டால் அவனோட மகனை அமைச்சராக, முதலமைச்சர் பையன் முதலமைச்சர், அமைச்சர் மையம் அமைச்சர், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டுருப்பாங்க வாரிசு அடிப்படையில். இந்த வாரிசு அடிப்படையில் கொண்டு வரது தான் சனாதன தர்மம். அதைத்தான் ஒழிக்கணும். அதை விட்டு போட்டு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னா முதல்ல திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை ஒழிக்கணும், காங்கிரஸில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை ஒழிக்கணும் நண்பர்களே. சனாதனம்ன்றது இந்து சனாதன தர்மம். அதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. செக்ஷன் இருந்தது. சலவை தொழில் செய்பவர்கள் அன்னார் என்றும், முடிவெட்டும் தொழிலாளர்கள் நாவிதர் என்றும், கோயிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் பார்ப்பனர் என்றும், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் கவுண்டர்கள் என்றும், கோயிலுக்கு காவல் காக்கக்கூடிய தேவர்கள் என்றும் இப்படியெல்லாம் இருந்தார்கள் நண்பர்களே. அதான் சமத்துவம், சமதர்மம், சமநீதி. அங்கே ஒரு செக்ஷன் தான், பிரிவு தான் இருந்ததே தவிர மற்றபடி ஏற்றத்தாழ்வு இல்லை நண்பர்களே. ஆகவே சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்றார் பாலகங்காதர திலகர். ஆகவே நம்ம சுதந்திரம் என்பது கட்டுப்பட்டு இருப்பது சுதந்திரம். தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு செயல்படுவன் எவனோ அவனே சுதந்திரமானவன் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு செயல்படுவன் எவனோ அவனே சுதந்திரமானவன். ஆகவே நமக்கு நாமே கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு நாம் நிஷ்காமிய கர்மம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்வோம். நித்திய கர்மா நித்திய அனுஷ்டானம் என்பார்கள். இதெல்லாம் புரியுதா? சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நித்திய கர்மா நித்திய அனுஷ்டானம்னா அன்றாட அலுவல்கள் தினசரி, அதனை அனுசரி உபசரி என்று செய்ய வேண்டும். நித்திய கர்மா நித்திய அனுஷ்டானம் சரியாக செய்ய வேண்டும். தினம் செய்யக்கூடிய வேலைகள், காலை இந்த பல் துலக்குவது,
குளிப்பது, இயற்கை உபாதை கழிப்பது, காலை கடமைகளை முடிப்பது, வேலைக்கு புறப்படுவது, வேலை செய்வது, இதனையெல்லாம் சரிவர செய்ய வேண்டும். இதுதான் நித்திய கர்மா, நித்திய அனுஷ்டானம். இதனை நிஷ்காமிய கர்மம், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்வது. அதுக்காக எனக்கு லாபம் வேணாம், நட்டத்தான் வேணும்னு கேட்குறதா? அப்படி இல்லை, கிடையாது. லாபமும் நட்டமும் வீடு கட்டி வர வேண்டும். வீடு கட்டி வரலாம் என்றால் இன்பம் வரலாமே என்பார் ராமலிங்க அடிகளார். ஆகவே நாம் சுதந்திரம் அடைய வேண்டுமென்றால் தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு டைம் டேபிள் எடுத்துக்கொண்டு பிரித்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்படித்தான் வாழ வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் முதலாளி அவர்களும் அலுவலர்களும் பணிபுரிகிறார்கள். அவர்களுடைய திறமைக்கு எனது ஒரு ராயல் சல்யூட். எனது செக்யூரிட்டி சர்வீஸ் அலுவலக முதலாளி அலுவலர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏனென்றால் அவர்கள் டைமிங் மேனேஜ்மெண்ட்டை கடைப்பிடிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ராயல் சல்யூட். நண்பர்களே, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று வாழும் எனது இனிய செக்யூரிட்டி சர்வீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.